கர்த்தர் இந்த தலைப்பை தேவன் தந்தார். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23வது சங்கீதம் 6ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்ம எத்தனை பேர் கர்த்தருடைய வீடாகிய தேவனுடைய சபையில எத்தனை பேர் நிலைத்திருக்கிறோம் அல்லது சபைக்கு தொடர்ந்து வருகிறோம்? இங்க திருமறை வேதாகமம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 85 வயது உள்ள ஒரு விதவை எங்கிருந்தால்? தேவாலயத்தில் இருந்தால். எந்த வயசுல? 85 வயசுல எங்க இருந்தாங்க? தேவாலயத்தில் இருந்தாங்க. இரவும் பகலும் ஜெபிச்சு கொண்டு இருந்தாங்க. 84 வயசுல எங்க இருக்கணும்? எங்க இருக்கிறாங்க? இப்ப இருக்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. 84 வயசு என்பது பைபிள் வசனத்துக்கும் தாண்டிச்சு. ஒரு மனுஷனுடைய வயசு ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 70. பலத்தின் மிகுதினால் 80 தாண்டிச்சு. அப்படியானா 80 வயசு தாண்டிய அந்த விதவை எங்க இருக்கணும்? எப்பா என்னால உட்கார முடியல, என்னால இந்த ரொம்ப நேரம் சபையில உட்கார முடியாது, எங்கதான் இருப்பேன், என்னால் வர முடியாதுப்பா, ஆண்டவர் பாப்பார் என் சூழ்நிலை தெரியும். கரெக்டாக இருக்கு. அவங்க பொய் சொல்லலை. அவங்க வீட்டில் இருக்க வேண்டியவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு காரணம் காட்டாமல், அதெல்லாம் ஒரு எதுவுமே அவங்க ஒரு பொருட்டாக எண்ணாமல் எங்கே இருக்கிறாங்க? தேவாலயத்தில் இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு விதவை தாயை பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே வேதம் சொல்லுது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய சங்கீதம் 92:10 சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவன் என்ன அப்படி இருப்பான்? செழித்திருப்பான் வேதம் சொல்லுது. நிலைச்சி இருக்கிறவன் தான் ஏன் செழிப்பான்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்போ ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை, கடமைக்கு, டைம் பாஸ்டிங்க்கு, ஏதோ பொழுதுபோக்குக்கு, எங்கேயுமே வேலை இல்லை அப்படின்னு வரவங்கள் அல்ல. நாட்டப்பட்டவன், நிலைத்திருக்கிறவன் எப்படி இருப்பானா? செழித்திருப்பான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவன் செழித்திருப்பான். கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிற 84 வயசுல வயசை பொருட்டு பண்ணாமல், பலவீனத்தை பொருட்டு பண்ணாமல், சூழ்நிலையை பொருட்டா எண்ணாமல், அல்லது உலக அலுவலகங்கள் வேலைகளை பொருட்டா எண்ணாமல், கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிறது விதவை தாயை போல, கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்ட தாவீது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை போல இருக்கிறவர்கள் செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோவான் எழுதின புஸ்தகம் 15:4 சொல்லுது, என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருந்தாதான் கர்த்தர் நம்மளில் நிலைத்திருப்பாராம். நீ சபையில வந்து நிலைக்கலன்னா, நீ சபையில நிலைத்து இல்லை என்றால் கர்த்தர் உங்களில் இல்லை. அந்த வசனம் அழகா சொல்லுது, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அந்த வசனத்தை படிங்க முழுசமா. 15:4 யோவான் எழுதின புஸ்தகம். கொடியானது புரியுதுங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. அப்போ ஒரு விசுவாசிக்கும் ஒரு சபைக்கும் ஆண்டவர் ஒப்பிடுறாரு. ஒரு விசுவாசி யாரு? கொடி. சபை என்பது செடி. ஒரு விசுவாசியும் சபையும் ஐக்கியமா இல்லாமல், ஒரு விசுவாசியும் சபையும் ஒரு மனதாய் ஒற்றுமையாய் நிலைத்தில்லாமல் இருந்தால் தானா கனி கொடுக்க மாட்டாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஒருவன் திராட்சை செடியானது, வாசிங்க, கொடியானது
கொடியானது திராட்சை செடி என்பது சபை. திராட்சை செடி என்பது சபை, கொடி என்பது விசுவாசிகள். கொடிக்கும் சபைக்கும் அல்லது செடிக்கும் கொடிக்கும் விசுவாசிக்கும் சபைக்கும் இங்க ஒப்பிடுறாரு. ஒரு சபைக்கும் விசுவாசிகளுக்கு எப்படி உறவு இருக்கணும்ன்றதை இங்க ஒப்பிட்டு காட்டுறாரு. ஒரு சபை எப்படி இருக்கணும், அப்ப திராட்சை செடியை ஒப்பிட்டு காட்டுறாரு. திராட்சை செடி எங்கோ இருக்கும், கொடி அப்படியே பறந்து எங்கோ இருக்கும். செடிக்கும் அதுக்கும் சம்மதமே இல்லை. செடி எங்கோ ஒரு இடத்துல இருக்கும், கொடி எங்கோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அதனுடைய கனர்ச்சி எங்க இருக்கும், தொடர்ச்சி செடியில் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால தான் அது என்ன கொடுக்க முடியுது, கனி கொடுக்க முடிகிறது. ஆனால் அந்த செடி கொடி செடியில இல்லாவிட்டால் தானா என்னவாதான். அப்படியானா இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோம், சும்மா உட்கார்ந்து கூட நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானத்தை, வீட்டிலேருந்து கூட வருமானத்தை உண்டாக்குறோம். யாரும் நான் எனக்கு வருமானமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஊதியம், ஒரு வருமானம் வருகிறது. ஆனால் இந்த வருமானம் எப்படி பொத்தலான பையில ஏன் போகுது? நம்மளுக்கும் சபைக்கும் நமக்கும் என்ன இல்லை, கனெக்ஷன், தொடர்ச்சி, அந்த தொடர்பு, அந்த ஐக்கியம் இல்லை. அப்படின்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு இந்த வருமானம் வந்தாலும் என்ன இல்லாம போயிட்டு பலன் இல்லாம போகுது. ஏன் போகுது யோசிச்சுக்கிறீங்களா? எப்பாவது சிந்திச்சு இருக்கிறீங்களா? எப்பாவது அதை குறிச்சு நினைச்சு இருக்கிறீங்களா? நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏன் அப்படி வீணா போச்சு, ஏன் பொத்தலான பையில போட மாதிரி போயிடுச்சு, ஏன் நம்மளுக்கு இப்படி இருக்கு யோசித்து இருக்கிறீங்களா? அந்த வசனம் பாருங்க, செடியானது கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் தானா கனி கொடுக்காது. அடுத்தது நீங்களும். இப்ப இரண்டாவது ஆண்டவர் அடுத்த பாகத்துக்கு போறாரு. முதல் செடியை ஒப்பிட்டு சொல்றாரு. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு செடியை ஒப்பிட்டு சொல்றாரு. செடியும் கொடியத்துக்கும் சபைக்கும் விசுவாசிக்கும் உள்ள உறவை குறித்து அங்க பார்க்கிறோம். இப்ப இரண்டாவது சொல்றாரு, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவன் செழித்திருப்பான், நல்லா இருப்பான். கொஞ்சம் அவன் வருமானம் வந்தா கூட அந்த வருமானம் அவனுக்கு திருப்தியா போதுமானதா இருக்கும். கொஞ்சம் தான் வருது, அந்த கொஞ்சமே அவனுக்கு திருப்தியா இருக்கும். வீட்டில் பச்சை தண்ணி தான் அதை ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாத்துவார். பானையில ஒரு பிடி மாவு தான் அந்த தேசத்துல பஞ்சக்கால தீரும் வரை, உன் வறுமை தரித்திரம் சாபம் மாறும் வரை அது உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஏன், எங்கிருந்து வருது இந்த ஆசீர்வாதம்? அந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கும்போது, அந்த ஆலயத்தில் நமக்கு ஐக்கியமாக இருக்கும்போது, அந்த ஆலயத்தில் நம்மளுக்கு தொடர்பாக இருக்கும்போது. அப்படியானால் இந்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னில நிலைத்திருந்தாதான் நான் உங்களில நிலைத்திருப்பேன். நிறைய பேர் நம்ம ஞானசானம் எடுத்துட்டோம், நம்ம கிறிஸ்தவங்க தான், ஏசாமி பின்னாடியே ஓடி வருவாரு. இல்லைங்க, தப்பான புரிதல் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் சபையில சந்தா கட்டுறேன், சபையில நான் பொருத்தனை பண்ணி காணிக்க கொடுக்கிறேன், ஏசாமிக்கு பின்னாடி வருவாரு. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னில நிலைத்திருந்தால் நான் உங்களில நிலைச்சிருப்பேன். நீ என்னில நிலைக்காவிட்டால் நான் உன்னில நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்களேன். என்னில நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். நீ என்னில நிலைச்சிருந்தா நான் உங்களில நிலைச்சிருப்பேன். நீ என்னை மறந்துட்டா நான் உன்னை மறந்துடுவேன். நீ எனக்கு ஞாபகமே எனக்கு இல்லைடா, உன் ஞாபகம் எனக்கு வராது. இப்படிதான் சொல்றாரு. அப்படின்னா சபைக்கும் விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவுக்கும் விசுவாசிகளும் உள்ள உறவை யோவான் 15:4 மூலமா நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் ஒவ்வொரு விசுவாசியும்
செடியா இருக்கிற சபையில நம்மளுக்கு ஐக்கியமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. புரியுதுங்களா? சபை என்பது செடி, சபை என்பது செடி. அந்த செடி மூலமா தான் அந்த கொடிகள் பலன் உண்டாக்கும்படியா பலன் கொடுக்கிற செடியை நம்ம மறக்கவே கூடாது. இந்த செடி எப்பயா தேவைப்படும்? கிறிஸ்துமஸுக்கு ஒரு முறை போய் வரலாம் சபைக்கு இல்லை, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை போகலாம் இல்லை, ஏதோ வீட்டில் கல்யாணம் வச்சிருக்கிறோம், ஓலை கூறணும், அறிக்கை வாசிக்கணும், அதனால செடியாண்ட போகலாம் இல்லை, இல்லை இந்த மழைக்காலம் வந்துடுச்சு செடியாண்ட போய் என்ன பண்ணலாம், தஞ்சம் அடையலாம், நெயிலில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வரலாம் இல்லை. இந்த செடியிலுக்கும் நமக்கு எப்பவுமே உறவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் வைக்காம வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த நாளெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, சில ப்ரேயரை ஏன் வைக்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை போதாதா? தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கொடிக்கும் செடிக்கும் என்ன இருக்கணும்? தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்கு தான் சில ப்ரேயர்களை, சில ஜெப வேளைகளை சபையில நம்ம நடத்துகிறோம். அப்படியானால் செடியானது கொடியை கொள்ளும், செடிக்கும் கொடிக்குள்ள உறவு போல சபைக்கும் விசுவாசிகளுக்கு நல்ல உறவு வர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர்களுக்குள்ள நிலைத்திருக்கணும். ஏசாமி எங்க இருக்கிறாரு காட்டுங்கய்யா, அவராண்ட போய் நான் தஞ்சம் அடைகிறேன், அவராண்டியே போய் உட்கார்ந்துடுறேன் அல்ல. சபையை குறித்து கர்த்தர் சொல்கிறார். சபையிலே நீ அங்கத்தினராக இருக்க வேண்டும், சபையிலே நிலைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் சபையில நீ ஐக்கியமா இருக்க வேண்டும். சபையில நம்ம ஐக்கியமா இருக்கும்போது, சபையில நம்ம ஐக்கியமா இருக்கும்போது ஆண்டவர் நம்மளிலே நிலைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதிலே யோவான் எழுதின புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நான் அவனிலே நிலைத்திருக்கிறேன். யார் ஒருவன் சபையில நிலைத்திருக்கிறானோ, யார் ஒரு விசுவாசி தேவ ஐக்கியத்தில் சபையில நிலைத்திருக்கிறதோ அந்த விசுவாசை குறித்து கர்த்தர் சொல்றாரு. 2வது யோவான் 6:56 நானும் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன். புரியுதுங்களா? மாசத்துக்கு ஒரு முறை இங்க திருவந்த ஆராதனை கொடுக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் திருவந்த ஆராதனை, முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவந்த ஆராதனை. அந்த திருவந்த ஆராதனை கூட சிலர் பேர் வரமாட்டாங்க. அந்த ராபோஜன சர்வீஸ் கூட சிலர் பேர் வரமாட்டாங்க. அடுத்த மாசம் எடுத்துக்கலாம் போ, இந்த மாசம் வேலை இருக்குது போ, இந்த மாசம் ஊருக்கு போறோம் போ அப்படின்னு விட்டுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாரு, என் மாம்சத்தை புசிக்கிறவன் என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எவனோ அவனில் நான் நிலைத்திருக்கிறேன். கைத்தடையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. தொடர்ந்து சபைக்கு வார வாரம் வருகிறோம், சபையில நம்ம ஐக்கியமா இருக்கிறோம், ஆண்டவர் நம்மளோடு கூட ஐக்கியமா இருக்கிறார். 2வது அந்த திருவந்த ஆராதனையை முக்கியப்படுத்தணும். திருவந்த ஆராதனையை முக்கியப்படுத்தணும். திருவந்த ஆராதனை எடுக்காம இருக்கவே கூடாது. கட்டாயம் அந்த திருவந்த ஆராதனையில் நம்ம பங்கு அடைய வேண்டும், பயனடைய வேண்டும். ஏன்னா அதுவே குறித்து கர்த்தர் சொல்றாரு, அதை உட்கொள்ளுகிறவர்களுக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேன். நாமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்க மீண்டும் ஒரு முறை அந்த வசனத்தை. என் மாம்சத்தை புசித்து, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை ஆகிய அப்பத்தை புசித்து, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமாகிய அப்பத்தை புசிக்கிறவன், அவருடைய ரத்தமாகிய கிறிஸ்துவின் ரத்தமாகிய திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிறவன் அவரிலே நிலைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மிஸ் பண்ணாதீங்க. திருவந்த ஆராதனை ராபோஜனா மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு நோட்டீஸ் போடுறது இல்லை, இதுக்கு விளம்பரம் பண்றது இல்லை. ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அது நம்ம கொடுக்கப்படுகிறோம். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த ராபோஜன திருவந்த ஆராதனை நம்ம சபையில நடக்கிறது. எங்க இருந்தாலும் அந்த திருவந்த ஆராதனைக்கு வந்துடணும். அதை உட்கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் நிலைச்சிருக்கிறாருன்னு சொல்றாரு. நான் நிலைச்சிருக்கிறேன். என் மாமிசத்தை புசிக்கிறவனுக்கு ரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேன். நாமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்படின்னா நீங்க நினைக்கணும்,
இந்த போன வருஷத்துல நீங்க எத்தனை முறை அதை விட்டுட்டு இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. 12 மாசம் நம்ம எடுக்கிறோமா? ஒரு வருஷத்துல 12 மாசம் நம்ம கொடுக்கிறோம். 12 மாசம் நம்ம எடுத்து இருக்கிறோமா? ஆண்டவர் எப்படி நம்மள நிலைச்சிருப்பாரு? முதல் சொன்னேன், சபையில இல்லைனா, சபையில நடக்கிற ஆராதனை இல்லைன்னா ஆண்டவர் உங்களோட இல்லைன்னு அர்த்தம். சபையில என்ன இல்லைனாவே இல்லை. ஒரு அம்மா முக்கிரமத்தில் ஜெபம் பண்றேன், இது மாதிரி எண்ணெய் பாட்டில் ஜெபம் பண்றேன். அடுத்த வாரமா அதே பாட்டில் தாந்துச்சு. ஏன்னா ஒரு வீட்டில் 2-3 பாட்டில் வாங்கி போவாங்க, எனக்கு தெரியும். பாதி ஃபுல்லாக இந்த பேப்பர் ஃபுல்லாக கீழ்ச்சிட்டு ஒரு பாட்டில் ஜெபம் பண்ணிப்பாங்க, பாதி கீழ்ச்சிட்டு ஒரு ஜெபம் பண்ணிப்பாங்க, பேப்பரை பிக்காமல் ஒரு ஜெபம் பண்ணிப்பாங்க. ஒரு வீட்டிலே 3 பாட்டில் எடுத்து போவாங்க. அது எதுக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணிப்பாங்க. அப்போ நான் சொன்னேன், பேப்பர் ஃபுல்லாக கீழ்ச்சிட்டுது, பேக்லேருந்து எடுத்தது. நம்ம ஜெபம் பண்ணி கொடுத்த எண்ணெய் மறிக்குது. ஆமாம், ஜெபம் பண்ணி கொடுத்தீங்க போன வாரம். அப்போ ஏன் எடுத்துன்னு வந்தீங்க இந்த வாரம்? அதில் ஹோல்ஸ் இல்லை. வீட்டில் போய் பார்த்தோன்னா இல்லையா, எண்ணெய் கீழே கொட்டினா என்ன இல்லை, வரல, ஹோல்ஸ் இல்லை. இப்படி வச்சு ஜெபம் பண்ணுவோம்ல, உன் கை அதில் பல்ல, அதனால இப்போ எடுத்துன்னு வந்துக்கிறேன். என்ன விசுவாசம் பாருங்க. அது ஒருவேளை நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கலாம், அது ஒரு மாதிரியாக கூட நினைக்கலாம். அவங்களோட நம்பிக்கை பாருங்க. உன் கை அதில் பல்ல, அதனால நாங்கள் இப்போ எடுத்துன்னு வந்துக்கிறேன். இப்போ ஜெபம் பண்ணி கொடுங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹோல்ஸு குத்திட்டேன். அதனால இப்போ என்ன பண்ணுறேன், அது நம்மளுக்கு ஒரு பாடமும் ஆயிடுச்சு. அதனால ஊற்றி பார்த்துட்டு என்ன வருதா, ஹோல்ஸுக்குதா, இங்கே பாரு, இங்கே பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இங்கே பார்த்துட்டு எடுத்துப்போ. ஏன் வீட்டுக்கு போய் அடுத்த வாரம் வரணும்? நான் அது பெருமைக்காகவும் சொல்லலை, அவங்கள நான் குறையவும் சொல்லலை. ஆனால் ஆண்டவருடைய விசுவாசம் பாருங்க. அப்படிதான் அவருடைய நம்ம அப்போ ஏதோ ராபோஜன் தானே, 10 மாதம் எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு தெகுட்டில் இருக்கிறோம், அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். அப்போ தானே இல்லைங்க, அது அவருடைய மாம்சம், ரத்தம் தானே, திராட்சை ரசம் தானே, அவருடைய ரத்தம். அது அதை புசிக்கிறவளுக்கு ஆண்டவர் நிலைச்சிருப்பேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது உங்களுக்குள்ள அது இருக்குது. அவருடைய சரீரமாகிய அப்பமும் திராட்சை ரசமாகிய அவருடைய ரத்தம் ஆகிய உங்களுடைய சரீரக்குள்ள போனா ஆண்டவர் உங்களிலே நிலைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வருது, எவ்வளோ போராட்டங்கள் வருது, ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், எல்லாம் வரலாம், ஆனால் நிலைச்சிருக்கிறவர் எல்லாவற்றையும் துரத்திக்கினே இருப்பார். கைத்தடல சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதல் சொன்னேன், சபையை குறித்து கர்த்தர் சொல்றாரு, சபையில நிலைச்சிருக்க வேண்டும், சபையில நம்ம ஐக்கியமா இருக்க வேண்டும், நிலைச்சிருக்க வேண்டும். தொடர்ந்து வீட்டில் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா பரவாயில்ல, மீதி இருக்கிற எல்லா நாளும் ஜபத்துக்கு வரணும். சபை என்பது செடி, விசுவாசிகள் என்பது கொடி. கொடியும் செடியும் எப்படி கனெக்ஷன்ல தொடர்பில் இருக்கோ, அது போல யாரு நீங்க இருந்து பாருங்க, உண்மையாகவே உங்களுடைய வீடு நீங்க செடித்திருப்பீர்கள். அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு, யாரு ஒருவன் நெல்லிலே நிலைச்சிருக்கிறானோ நான் அவனிலே நிலைச்சிருப்பேன். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் நிலைச்சிருப்பேன், நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு, என் சரீரமாகிய அப்பத்தையும் என் திராட்சை ரசமாகிய ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவன் புசிக்கிறவன் எவனோ அவனில் நான் நினைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் நம்ம என்ன பண்ண கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. விட்டுட்டா போயிடுச்சு, விட்டுட்டா போயிடுச்சு. எல்லாரும் சொல்றீங்கல்ல, ஐயோ 100 நாள் வேலைக்கு இருக்கிறத ஒரு வாரம் தான், 10 வாரம் முகரமாங்க போயிடும், அதனால இந்த ஒரு வாரம் வரமாட்டோமா, ஊர் பயணம் வரமாட்டோமா, ஏன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக 100 நாள் வேலைக்குது, இந்த வாரம் ஃபுல்லாக நான் வேலை செய்யணும் சொல்கிறேன் இல்லை. அப்போ அந்த 100 நாள் வேலைக்கு போனால் 250 ரூபா வருதுன்னு யோசிக்கிறல்ல, 240 ரூபா வருதுன்னு யோசிக்கிறல்ல, அதுக்கும் மேலாக ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களில் நிலைச்சிருக்கிறேன். அலைய சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியானா இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சபை நேரத்தை நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். திருவிருந்து ஆராதனைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த நாளை எந்த வேலையை வச்சுக்காம சபைக்கு வரணும். நீ வந்தா ஆண்டவர் உங்களிலே நிலைச்சிருப்பாரு, நீ ஆலயத்து தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பாய். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது சங்கீதத்திலேயே 24வது சங்கீதம்
3ஆம் வசனம், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 24வது சங்கீதம் 3ஆம் வசனம். யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருக்க முடியும்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருக்க முடியும்? எல்லாரும் நிலைச்சிருக்கிறது கஷ்டம்தான். எல்லாரும் நிலைக்க முடியாது. எல்லாரும் நிலைக்க முடியாது. உண்மையும் உத்தமமா இருக்கிறவர்கள் சபையில நிலைத்திருக்க முடியும். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. முதல் வசனம், 2ஆம் வசனம். மேல் வசனம் 1ஆம் முதல் வசனம். அடுத்த வசனம் பாருங்க. யாரு நிலைச்சிருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. கைகளிலே சொல்லுங்க. கைகளிலே சுத்தம் உள்ளவன். சபையிலே ஒருவன் நிலைத்திருக்கணும்னா அவன் கை சுத்தமா இருந்தாதான் சபையிலே நிலைத்திருக்க முடியும். 2வது, இருதயத்திலே மாசு இல்லாதவன். இருதயத்திலே பாவ கரைகள் இல்லாதவன். முதல் கைகளிலே சுத்தம் உள்ளவன். 2வது, இருதயத்திலே மாசு இல்லாதவன். 3வது, தன் ஆத்மாவை மாய்க்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன் சபையில நிலைத்திருக்க முடியும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு. யாரு கர்த்தருடைய பர்வதத்தில் யாரு சபையில நிலைத்திருக்க முடியும்? இன்னைக்கு கைகள் சுத்தம் இல்லை, இருதயம் சுத்தம் இல்லை, வாய் சுத்தம் இல்லை. எப்படியாவது பொய் சொல்லிடுறோம், எப்படியாவது ஒரு இடத்துலயாவது கெட்ட வார்த்தை பேசிடுறோம், எப்படியாவது ஒரு இடத்துல இப்படியாவது நம்ம இப்படி சொல்லிடுறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்படி இருக்கிறவன் சபையில நிலைத்திருக்க முடியாது. இப்படி இருக்கிறவன் சபையில நிலைக்க முடியாது. அதுதான் தாவீது சொல்றாரு. யார் நிலைத்திருக்க முடியும்? முதல் சொல்றாரு சபை செடிக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. கொடி விசுவாசிகளுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. திரும்ப விசுவாசிகளையும் இயேசுவும் ஒப்பிட்டு சொல்றாரு. இங்க 2வது, அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3வது, ஆண்டவர் சொல்றாரு யார் நிலைச்சிருப்பான்? யாரு நிலைச்சிருப்பான்? சுத்தம் இல்லாமல் குறை குற்றங்கள் இல்லாமல் இருக்கிறவன் தான் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பான். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு அம்மா ஜபிச்சு நிற்கிறோம். இப்படிதான் ஜபிச்சு நிற்கிறோம். ஒரு குடும்பம் வந்து நின்னாங்க ஜெபிப்பதற்கு. அப்ப ஜெபிக்கும் போது அந்த பின்னாடி இந்த அம்மா ஒரு அம்மா சொல்லுது, இவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயா, இவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா, இவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்துட்டாருன்னா, எல்லாம் சரியாயிடுச்சுன்னா, நீங்க என்ன கேட்டாலும் சபைக்கு வாங்கி வைக்கிறேன், நல்ல ஒரு ஆடு வெட்டி கூட பிரியாணி போடுறேன்னு சொல்லினுக்குது. அந்த அம்மா பின்னாடி சொல்லினுக்குது. ஜெபத்துக்கு நின்று இந்த பொண்ணு திரும்பி அந்த அம்மாவை பார்த்துட்டு, நேற்று நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டா இருந்துச்சு. ஒரே ஓட்டம் ஏந்து ஓடி பிடிச்சது. அவங்க பொண்ணே தான் திரும்பி பார்த்து சொல்லிச்சு, நேற்று நீ எங்கே இருந்துட்டு வந்த சொல்லிட்டோமா? ஏன்ச்சு ஆடு வெட்டி பிரியாணி போடுறேன்னு அம்மா, சர்ச்சுக்கு என்ன வேணும் வாங்கி தரேன்னு சொன்ன அம்மா தம்பளை ஓடி போச்சு. புரியுதா? இங்கே மந்திரக்கிரிகளை அழிக்கிறோம். மந்திரக்கிரிகளை அழிக்கும் போது மந்திரவாதியான நம்ம சவாலிட்டா அவன் தண்டவாளத்தெல்லாம் எடுத்து விட்டுருவான். ஒரே ஓட்டம். ஓடும் போது பர்சு கூட விட்டு போச்சு. நாங்க தான் அந்த பர்சு எடுத்து கொடுத்துட்டு வந்தோம். வேற எதுவுமே சொல்லல. புரியுதுங்களா? அப்படியானால் சபைக்குள்ள உண்மை உத்தமா இருக்கிறவங்க தான் சபையில நிலைச்சிருக்க முடியும். வரலாம், அட்னிஸ் போடலாம், பேர் கிறிஸ்தவங்களா வச்சுக்கலாம், நானும் சபைக்கு போறேன்னு சொல்லிக்கலாம், கிறிஸ்மஸுக்கு நம்ம வீட்டையும் ஒயிட் வாஷ் பண்ணலாம், நம்ம வீட்டில் கொஞ்சம் காலுகளை கல்லை வாங்கி அந்த அவிச்சு பக்கத்து வீட்டில் கொடுக்கலாம், 2 இட்லி சுட்டு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் இருக்கிறாரா? உன் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன்னு வேதம் சொல்லுது. உன் மாத பிறப்புகளை வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் இல்லாத பண்டிகை எது? கர்த்தர் இல்லாம நாம எப்படி? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான்
யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைச்சிருப்பான்? யார் அவருடைய சபையில நிலைச்சிருப்பான்? கைகளிலே சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசு இல்லாதவனும் மாய்க்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம. இந்த உலகம் இன்னைக்கு நம்மளை ஏமாத்துற உலகமா இருக்கிறது, நம்மளுக்கு நயவஞ்சகம் காட்டுகிற உலகமாய் இருக்கிறது. இந்த மாய்க்கு, இந்த மாயமான இந்த உலகத்துக்கு தன்னை ஒப்பு கொடாமலும் இருக்கிறவன் தானே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்தது சங்கீதத்தில் 37வது சங்கீதம் 27ஆம் வசனம் சொல்லுது, தீமையை விட்டு விலகி நன்மை செய் நிலைச்சிருப்ப. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தீமை விட்டு விலகு, தீமை விட்டு விலகு, தீமை விட்டு விலகு, பாவத்தை விட்டு விலகு, துன்மார்க்கமான வாழ்க்கை விட்டு விலகு, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை விட்டு விலகு, கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியத்தை விட்டு விலகு, நன்மை செய். மற்றவங்களுக்கு என்ன பண்ணு? நன்மை செய். கர்த்தருடைய வாழ்க்கையில நிலைச்சு இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னுடைய பேரன் பிறந்த நாளுக்கு கர்த்தரை என் மனசுல ஏவினார். ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும்னு சொல்லி மனசுல ஏவினார். நாங்கள் ஒரு 20 பேர் தான் கூப்பிட்டோம், அவங்க ஒரு 30 பேர் வந்துட்டாங்க. இருந்தாலும் எப்படியோ சொல்லி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தோம். துணி, டவுலு, அரிசி எல்லாமே ஆயத்தப்படுத்தியிருந்தோம். இந்த கண் தெரியாதவங்களுக்கு கூப்பிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டோம். எய்ட்ஸ் நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் ஊனமுற்றவர்கள்னு சொல்லி 250 பேர் இருக்கிறாங்க. 650 பேர் இருக்கிறாங்க. அதில் 650 பேருக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. ஒரு 20 பேர் செலக்ட் பண்ணுவோன்னு சொன்னால் 25 பேர் வரனாங்க. நான் 30 பேர் வந்துட்டாங்க. நல்லதாக போச்சு. நாங்கள் 30 லுங்கி, டவுல் எல்லாமே எடுத்துன்னு வந்தது. அதில் ஒரு குழந்தைய போல் தூக்கின்னு வந்தாங்க. தூக்கின்னு வந்து அவங்கள வாங்குறாங்க. நான் சொன்னேன், இந்த குழந்தைக்கு நம்ம வயசு 19 வயசு முடி போகுது, 20 வயசு தொடங்க போகுது. இன்னும் வீடியோவை அப்டேட் பண்ணல யூடியூப்பில், ஒன்று ரெடியாகி நிற்குது. 19 வயசு முடிய போகுது, 20 வயசு தொடங்க போகுது. அப்போ அது எப்படி இருக்கான்? கையில் கை குழந்தை. அப்போ வளர்ச்சியே இல்லை. 2 பேர் மண்டபத்துக்குள்ளவே வர முடியல, வெளியே நிற்கிறாங்க. அவங்க வந்து சைக்கிள் விட்டு இறங்க முடியாதான். அப்படி தூக்கியாந்து உட்கார வச்சாலும் இதுமாரி சேரில் உட்கார வைக்க முடியாது, குஷன் சேரில் தான் உட்கார வைக்கணுமா. கவர்மெண்ட்டு அந்த சைக்கிளுக்கு வீட்டில் ஒரு சேர் கொடுத்து வச்சுக்கதான் அவங்களுக்கு. அந்த முதுகு தண்டு பாதிக்கப்பட்டவங்க, அந்த முதுகு தண்டுக்கு கிட்டத்தட்ட 7 பெண்டாகு தான் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சுக்குது. எனக்கு ரொம்ப இப்படி செலக்ட் பண்ணி கொடுக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்தாருன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப கண்ணீரோடு அவங்களுக்கு ஜெபம் நல்ல ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி போனேன். அவங்க சொன்னாங்க வீட்டுக்கு போயிட்டு, நீங்கள் கொடுத்த பொருள் பஸ் பேரெல்லாம் கூட கொடுத்தாச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு பஸ் பேர் கொடுத்தேன், அரிசி, லுங்கி, டவுல் எல்லாமே கொடுத்தேன். நாங்கள் எல்லாமே ஜென்ஸு தான் கொடுத்தோம். லேடிஸும் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, லேடிஸுக்கு புடவை எடுக்கல, எல்லாருக்குமே லுங்கி, டவுல் தான் கொடுத்தோம். அப்போ கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் எல்லாத்தையும் குட்டவாட்டிக்கிறோம், நாங்களும் எங்களையும் கூப்பிடுவாங்க, பல இடங்களில் போவோம், ஆனால் இப்படி ஒரு செய்தி கொடுத்ததே கிடையாது. அருமையான செய்தி கொடுத்தீங்க, அந்த செய்தி எங்களால் மறக்கவே முடியாது. அதுக்காக இன்னும் செய்தியும் ஆயத்தப்படுத்தினேன், செய்தியும் கொடுத்தோம். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய இதுல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, முடியாம கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்மளால முடிஞ்சு சம்பாதிக்க முடியுது, நம்மளால 10 ரூபாய் புரட்ட முடிகிறது, அல்லது 10 ரூபாய் சம்பாதிச்சு அதை செலவு பண்ண முடிகிறது. முடியாம இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், உதவி செய்யணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, இந்த சிறுவர்களுக்கு எதை செய்கிறீங்களோ அது எனக்கே செய்கிற மாதிரி. ரொம்ப கண் கலங்கி ஒரு நிகழ்ச்சி. அதுதான் ஃபர்ஸ்ட் முறை அவங்களை சந்திக்கிறேன். பழவேற்காடு, மீஞ்சூர் இந்த சைட்லலாம் தான் வந்தாங்க. 2 பேர் வாசல்லே இருந்துட்டாங்க, அவங்க உள்ளவே வரல. அவங்க வாசல்லே தான் போய் நாங்கள் கொடுத்தோம் அவங்களுக்கு. ஐயா அந்த சேரை விட்டு நான் இறங்கவே முடியாது, இறங்கிட்டு 5 நிமிஷம் கூட என்னால் அந்த சேரில் உட்காரவே முடியாது. அப்படி உட்காந்துட்டா என் பிரச்சனை அது 1 வாரம் ஆகிடும், சரி பண்ணோம். அப்படின்னா நீங்கள் இங்கேயே உட்காருங்கன்னு சொன்னேன். ஏன் இதை பெருமைக்காக சொல்லலை, கொடுத்தது இந்த கையில் கொடுத்தது இந்த கைக்கு தெரியக்கூடாது, இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக செய்கிறேன்.
பிரியாணி போட்டு ஊர் ஜனங்களை நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறதை காட்டிலும் இதுதான் மேலான ஃபங்க்ஷன். அந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்க வீடியோ எடுக்கிறவங்க கூட சொல்லிட்டு போனாங்க, ஐயா அருமையான ப்ரோக்ராம் பண்ணையா, எங்களால் திகைக்க முடியாத இப்படியும் செய்கிறாங்களா. எங்களுக்கு பெரம்பூர்லேருந்து எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் வந்தாங்க, அவங்க சொல்லிட்டு போனாங்க, இப்படியும் செய்வீங்களா, 10 முறை இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா இப்படி ஒரு உதவி செய்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நாங்களும் அதில் பங்கு இல்லை, அது பாதி ஷேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. இப்படி ஏதாவது ஒன்று செய்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்ச அந்த நேரம் பாதி கூட கொடுக்குறோம் நாங்கள். அவங்களும் திகச்சு பார்க்குறாங்க. அதை அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க, ஏன்னா 3 மணிக்கு அந்த ப்ரோக்ராம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அப்படி இந்த சிறுவர்களுக்கு எதை செய்கிறியோ அது எனக்கே செய்கிறீங்கன்னு சொல்கிறாரு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா நன்மை செய்யணும், தீமை விட்டு விலகி நன்மை செய், நீ நிலைச்சிருப்ப. கைத்தடையில சொல்லுங்களேன், அல்லேலூயா. நன்மை செய், தீமைக்கு தீமை செய்யாத. உனக்கு கெடுதல் செல்றான், நீ நல்லா இருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறான், நீ வாழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான், உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறான், நீ இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான். அவங்களுக்கெல்லாம் நன்மை செய், அவங்களுக்கெல்லாம் நன்மை செய். தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய். நன்மை செய்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் நிலைத்திருப்பார்கள். ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல முடியும்? ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. நன்மை செய்கிறவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. இது மாதிரி முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பார்வையற்றவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கை கால் விழுந்து போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நடக்க முடியாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பேச முடியாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, செவிடர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்மளால் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். நல்லா நம்ம ஒரு ஃபங்க்ஷனை நடத்துவதை காட்டிலும், என் மகனுடைய திருமணத்திற்கும் அதே போல் ஒரு ஃபங்க்ஷன் வச்சேன். பார்வையற்றவர்களைட்டாந்து ஒரு 50 பேருக்கு நல்ல நலத்திட்டங்களை உதவி செய்து. போன ஆகஸ்ட்லேயும் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். இப்போ குழந்தை பிறந்த நாளுக்கும் ஒரு நிகழ்ச்சி. இது நிகழ்ச்சியை வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதாவது நடந்து வர முடியாமல், எழுந்து வர முடியாமல் ரொம்ப கஷ்டம். அந்த வீடியோ வரும் பாருங்க, யூடியூப்ல ஒன்றும் போடலை. அப்படிப்பட்ட ஒரு நன்மை செய்யறது யாரா இருந்தாலும், நன்மை செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க என்னவா நிலைச்சிருப்பார்கள். ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. நன்மை செய்கிறவர் நிலைத்திருப்பார்கள். அது வாசிங்க அந்த வசனத்தை. தீமை விட்டு விலகணும். நம்ம தீமை விட்டு விலகினாதான் நன்மை செய்யணும். தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அதுதான் தாவீது சொல்றாருல, யாரு அவருடைய பர்வதத்தில் நிலைத்திருப்பான்? தீமை விட்டு விலகி நன்மை செய்கிறவன் நிலைச்சிருப்பான். சபைக்கு தொடர்ந்து வந்து சபையிலே ஐக்கியமா இருக்கிறவன் நிலைச்சிருப்பான். அவருடைய திருவிந்து ஆராதனையாக இருக்கிற ராபோஜன பந்தியில கலந்து கொண்டு அவருடைய சரீரத்தையும் திராட்சை ரசமாகி அவருடைய ரத்தத்தையும் உட்கொள்ளுகிறவன் நிலைச்சிருப்பான். ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்படியானால் நம் நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் வாழ வேண்டும், நிலைச்சிருக்க வேண்டும். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட. சங்கீதம் 125வது சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கு அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பான். ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கு அசையாமல் இருப்பான். சீயோன் பர்வதத்தை போல் இருப்பான். ஒரு பர்வதம் எப்படி இருக்கும்? எவ்வளவு மழை வந்தாலும், எவ்வளவு சுனாமி வந்தாலும், எவ்வளவு புயல் வந்தாலும் மழை என்ன பண்ணாது? அசையவே அசையாது. மரங்கள் அசையும், வீடுகள் கூட அசைக்கப்படும். பர்வதம் அசையாது இருக்கிற பர்வதம். அப்படியானால் கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாது இருக்கிற சீயோன் பர்வதத்துக்கு கர்த்தரை ஒப்பிட்டு சொல்றாரு. கர்த்தரை நம்பணும். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிகளுக்கு கூட நம்பிக்கை குறைவாயிடுச்சு. எப்படியோ பார்க்கலாம் செய்யலாம், இல்லை, நம்பிக்கை குறையவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம நம்பிக்கை குறையாது இருக்கிறவளா இருக்கணும். நம்பிக்கை குறையவே கூடாது. நம்பிக்கை குறைஞ்சிச்சானா நீ நிலைச்சிருக்க முடியாது. நிறைய மருத்துவர்கள் டாக்டர் கூட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நம்பிக்கை விடாத, தைரியமா இரு, நம்பி மாத்திரை போடு, நம்பி ஊசி போட்டுக்கோ.
தைரியமா இரு, நம்பிக்கையா இரு சொல்றாங்களா? ஏன் சொல்றாங்க? மாத்திரை மருந்து விட அதிகமா நம்ம உடம்புல இருக்க வேண்டியது நம்பிக்கை. நம்பிக்கையே இல்லாம எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டாலும் குணமடையாது. அதுபோல எவ்வளவு நாள் சபைக்கு வரன்றதை விட, எவ்வளவு நாள் நம்ம கிறிஸ்துவங்களா இருக்கிறன்றதை விட, எப்படி இருக்கிறன்றதை விட நம்பிக்கை இல்லாம இருப்பது வேஸ்ட். நம்பிக்கை மிக முக்கியமானது. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி அந்த நாகமானுக்கு சொல்றாரு, நீ போ 7 முறை என்ன பண்ண, முழுகி எழுந்துக்கன்னு சொல்றாரு. அவன் சொல்றான், என்னையா இவர் மேலே எண்ணெய் பூசுவாருன்னு பார்த்தேன், எண்ணெய் பூசலை. மேலே தொடுவாருன்னு பார்த்தேன், தொடலை. மேலே கை வைப்பாருன்னு பார்த்தேன், கை வைக்கல. ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தேன், எதுவுமே சொல்லலை. எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு சொல்லிட்டேன். அப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறான், அரிதானதை சொன்னதுனால நீ நம்பாமல் போயிடுற, வேற ஏதாவது சொல்லியிருந்தா செய்திருப்பில்ல. என்னத்தான் போச்சு 7 முறை முழுகி எழுந்துக்கணும், என்னத்தான்? அதுக்கு மேல்படுத்தான் நம்பிக்கையோடு போய் முழுகிறான். முழுகி எழுந்துக்கும் போது அவனுடைய சரீரம் குழந்தை சரீரம் போல் மாறுகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் அதட்டுகிறார்கள், குருடா குருடா அமைதியாரு, இயேசு இந்த வழியா வருகிறார், நாங்கள் ஓடுகிறோம் என்று எல்லாரும் அதட்டுகிறார்கள். இந்த குருடன், அவனால் யாரும் உதவி செய்யல, யாரும் கைப்பிடிச்சு இயேசு கிட்ட கொண்டு போறதுக்கு முடியல. இருந்தாலும் இருந்த இடத்துல இயேசுவை கூப்பிட்டால் நான் பார்வையாடுவேன் என்ற ஒரு நம்பிக்கையில, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறான். உடனே இயேசு அவன் கிட்ட வந்து நின்று, நான் உனக்கு என்ன செய்யணும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக தான் வந்திருக்கிறார். அப்படியா நான் நன்மை செய்ய வேண்டும். நம்ம என்ன பண்ணோம்? நன்மை செய்யணும். நீதிமொழிகள் 12:19 சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 12:19 சொல்லுது, அடுத்தது யார் நிலைத்திருப்பாங்களாம்? சத்திய உதடு என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். சத்திய உதடு குறித்து கொள்ளுங்கள் அந்த வசனத்தை. சத்திய உதடு உள்ளவர்கள், சத்தியம் பேசுகிறவர்கள், உண்மை தான் பேசணும். தலை போனாலும் பொய் சொல்லக்கூடாது. எவ்வளவுதான் நஷ்டம் வந்தாலும் நம்ம பொய் சொல்லவே கூடாது. வார்த்தையை புரட்டி பேசக்கூடாது, வார்த்தையை மாற்றி பேசக்கூடாது. உண்மைதான், உண்மை உண்மை. ஒரு பொய் சொல்ற மறைப்பதற்கு இன்னும் 2 பொய், 2 பொய்யை மறைப்பதற்கு 10 பொய் அல்ல. சத்திய உதடு, நம்முடைய உதடுகள் சத்திய உதடா இருக்க வேண்டும். உண்மைதான் பேசுவோம். இந்த ஊரு சொல்லணும், அந்த ஐயா, அந்த அக்கா, அந்த அண்ணன், அந்த மாமா, சித்தப்பா, அதுதான் உண்மை. கரெக்டாக தான் பேசுவார். அவர் தாய் என்ன பண்ண மாட்டார், மாற்ற மாட்டாருன்னு சொல்லணும். வேதம் சொல்லுது, சத்திய உதடு, சத்திய உதடுகள் நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. புரட்டுவாங்க, புரட்டி புரட்டி பேசுவாங்க, மாற்றி மேய்ச்சி பேசுவாங்க. இங்கு ஒன்று அங்கு ஒன்று சொல்லுவாங்க, அங்கு ஒன்று இங்கு ஒன்று சொல்லுவாங்க. அப்படி அல்ல, சத்திய உதடுகள் நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை நம்புகிறவன் நிலைச்சிருப்பான், நன்மை செய்கிறவன் நிலைச்சிருப்பான். சத்திய உதடுகள் நிலைச்சிருப்பார்கள். சபைக்கு தொடர்ந்து வருகிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். திருவந்த ஆராதனையிலே பங்கு எடுக்கிறவர்கள், பானம் பண்ணுகிறவர்கள், புசிக்கிறவர்கள் நிலைச்சிருப்பார்கள். அடுத்தது வேகமா வாசிங்களேன். நெகேமியா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். அந்த வேதவசனம் சொல்லுது, உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அவருடைய தயவினால, வாசிங்க அந்த வசனத்தை. 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியும் கட்டிக்கொண்டு சகல விதமான உடைமைகளின் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்படாத துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால். யார் யார் செல்வமா? இன்னைக்கு தரித்திரம் ஏன் நம்ம வீட்டில் சாபமா இருக்கு? நம்ம வீட்டில் ஏன் தரித்திரம், கடன் பெருகுது? நம்ம ஏன் கொழுத்து போல? கொழுத்து திருப்தி அடைந்து, யாரு? சத்திய உதடு உள்ளவன். திருப்தி அடைந்து செல்வமா வாழணுமா? உதடு சத்திய உதடா மாறணும்.
கர்த்தரை நம்புகிறவனாய் இருந்தா உன் வீடு செல்வமாய் மாறும். திருவிந்து ஆராதனையிலே வந்து பயனடைந்து அல்லது புசித்து அதை குடிக்கும் போது உன் குடும்பம் செல்வமாய் மாறும். சபையிலே நாட்டப்பட்டு சபையிலே நிலைத்திருக்கிறவன் கொடுத்திருப்பான். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் தொடர்ந்து படிச்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் சொல்றாரு, உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்கிறார்கள். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. செல்வ சீமானாய் மாறினான் என்று ஆபிரகாமை பார்க்கிறோம். அப்படியானால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே எந்தபடியே கர்த்தருக்குள் நிலைச்சிருங்க. எந்தபடியே செவ்வாய்க்கிழமை நடக்கிற ஜபம், புதன்கிழமை நடக்கிற ஜபம், என்னென்ன ஜபம் இந்த சபையில் நடக்குதோ எல்லா ஜபத்திலையும் நிலைச்சிரு. திருவந்த ஆராதனை மாதத்தில் ஒரு முறை நிலைச்சிரு. அந்த மிஸ் பண்ணாத. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணாத. முழுவரு ஜபமா மிஸ் பண்ணாத. வாக்குத்தத்த ஆராதனையா மிஸ் பண்ணாத. இந்தபடியே நிலைச்சிரு, செல்வமாய் வாழ்வீங்க. ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நிலைச்சு இருக்கிறதே இல்லை. ஏதோ கடமைக்கு, டைம் பாஸ்டிங்கு, பொழுதுபோக்குக்கு ஏதோ போனன்றதுக்கு அப்படி அல்ல, நிலைச்சிருக்க வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, இந்த பிரியமானவர்களே இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைச்சிரு. எத்தனை பேர் வாரத்தில் என்னென்ன ஜபம் நடக்குது? எல்லா ஜபத்துக்கும் வராமல் வீட்டில் இருக்கிறீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீட்டில் இல்லையா, நான் வெளியே போகிறேன்யா, போயிட்டு வரதுக்கு லேட் ஆகுது, தப்பே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வா. வீட்டில் இருந்து நீ ஜபத்துக்கு வராத இருக்காத. வீட்டில் இருந்து அந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் யார் நத்துறாங்கன்றது கணக்கு கிடையாது. சபைக்கும் நமக்கும் ஒரு உறவை கர்த்தர் காட்டுகிறார். செடிக்கும் குடிக்கும் உள்ள உறவை, வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுறாரு. அப்படின்னா சபைக்கு கட்டாயம் நம்ம வரணும். சபைக்கு வர வரதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, அப்படியானால் யார் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கிறார்களோ, இந்தபடியே நிலைச்சிருக்கிறவங்க, ஒருவேளை தீர்மானம் எடுத்திருப்பீங்க, வருஷம் முதல்ல தீர்மானம் எடுத்திருப்போம், இல்லை கடைசி வருஷம் கடைசியில் தீர்மானம் பண்ணியிருப்போம், இப்படியெல்லாம் இருப்பேன், இப்படியெல்லாம் செய்வேன், இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன், அப்படியெல்லாம் தீர்மானம் எடுத்து அதில் தீர்மானம் பண்ணி அதில் நிலைச்சிரு. இந்த தேவனோடு கூட சில காரியங்களை உடன்படிக்கை பண்ணிக்கிறியா, நிலைச்சிரு. தேவன் சொன்ன வார்த்தை உனக்கு தரிசனமா சொல்லியிருக்கலாம், கனவுல சொல்லியிருக்கலாம், சொற்பனத்தில் பேசியிருக்கலாம். என்ன சொன்னாரோ அதில் நிலைச்சிரு. நிலைத்திருந்தால் செல்வமாய் வாழ்வீர்கள். ஆமே சொல்லுங்களேன். செல்வ சீமானாய் வாழ்வீர்கள். அந்த வசனம் அழகா சொல்லுது. நெகேமியா 9:25 அருமையான வசனம். நீங்க திருப்தி அடைந்து நல்லா இருப்பீங்களாம். யாரு? நிலைச்சிருக்கிறவங்க, உடன்படிக்கையில நிலைச்சிருக்கிறவங்க, தீர்மானத்தில் நிலைச்சிருக்கிறவங்க. 10ல் 1 நான் தசமாகம் கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனம் பண்ணிருப்பியா, அதை தொடர்ச்சியா நிறைவேற்று. சில மாதம் கொடுத்துட்டு சில மாதம் நிற்காத. சில மாதம் நம்மளுக்கு தேவை இருக்கும், சில மாதம் தேவை இல்லாத குறைவா இருக்கும். குறைவா இருக்கிற மாதத்தில் கொடுத்துட்டு தேவையுள்ள மாதத்தில் நிற்காத. கர்த்தருவதை கர்த்தருக்கு கொடுத்துரு. ஆண்டவர் இயேசுசாமி சொல்றாரு, ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்து. அதுல ஒருவேளை தீர்மானம் பண்ணியிருந்தா நிலைச்சிரு. அதை மாற்றவே கூடாது. ஆண்டவர் சொல்ற பேர் பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைச்சிரு. யாரெல்லாம் தீர்மானத்தில் நிலைச்சிருக்கிறோம்? உடன்படிக்கை பண்ணிருப்பீங்க. ஞானசானம் எடுக்கும் போது உடன்படிக்கை பண்ணிருப்பீங்க. புது வருஷத்துல உடன்படிக்கை பண்ணிருப்பீங்க. கம்யூனிஸ்ட் சர்வீஸ்ல உடன்படிக்கை பண்ணிருப்பீங்க. அப்படி உடன்படிக்கை யார் பண்ணி தீர்மானம் எடுத்தீங்களோ அந்த தீர்மானத்தில் நிலைச்சாதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க செல்வமாய் வாழ முடியும். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தீர்மானம் எடுப்பீங்களா? அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். வாரத்தில் 1 நாள் உபவாசிப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருப்பீங்களா? அந்த வாரத்தில் 1 நாள் உபவாசம் பண்ணணும். தவறாமல் சபைக்கு போகணும்பா, இந்த வருஷம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது தீர்மானம் பண்ணியிருப்பியா? அப்படி அதனால தான் நாங்கள் தீர்மானமே எடுக்கலையா.
இப்படியெல்லாம் வந்துட போது தான் நாங்கள் என்ன பண்ணுறதில்ல, தீர்மானமே எடுக்கலன்னு சொல்லி உட்காந்துக்கிறீங்களா? எடுத்தாலும் எடுக்கலனாலும் நிலைச்சு இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. சபைக்கும் நம்மளுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு காட்டுறாரு, நிலைச்சிரு. பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைச்சிரு. அடுத்தது இன்னும் 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணும். 1 கொரிந்தியர் 16:13 சொல்லுது பாருங்க, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். எப்படி? அடுத்தது எதுல நிலைச்சிருக்கணுமா? விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 16:13 குறித்து கொள்ளுங்கள், வாசிக்க நேரம் இல்லை. விழித்திருங்கள். 2வது விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசம் இல்லாம இருப்பாங்க நிறைய பேர். இன்னைக்கு விசுவாசமே இல்லாம இருந்தா எப்படி நிலைச்சிருக்க முடியும்? கர்த்தர் நல்ல சுகம் கொடுப்பார் என்ற விசுவாசம் உனக்குள்ள வரணும். கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார் என்ற விசுவாசம் வரணும். ஒரு பிரதருக்கு நான் ஜெபம் பண்ணேன். அந்த பிரதருக்கு மறுவாரம் வந்தார். அடுத்த 2 மாசம் 1 மாசம் கழிச்சு திரும்ப வந்தார். அப்போ அந்த பிரதரை பார்த்து கேட்டேன், இப்போ ஜெபம் பண்ணிட்டோம், நல்லா ஆயிடுச்சு, இப்போ எப்படி இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இப்பயே சொல்லுன்னு சொன்னா, அவர் சொன்னாரு, ஐயா இப்போ எதுவும் சொல்ல முடியாதுயா, ஃப்ரீ ஆயிடுச்சியா, உடம்பு மாற்றம் தெரியுது. ஆனால் வீட்டுக்கு போய் 2 நாள் கழிச்சு தான் சொல்லுவேன். ஏன் 2 நாள் கழிச்சு சொல்லுவீங்கன்னா, வீட்டுக்கு போய் 2 நாள் கழிச்சா தான் தெரியும் வருமா வராதா, இப்படியே இருக்குமா இருக்காதான்னு. அப்போ அவர் விசுவாசம் என்ன? 2 நாள். அப்போ கட்டாயம் 2 நாள் அவரே கூப்பிடுறாரு, வரும். விசுவாசம் என்னை விட்டு போயிடுச்சு, என்னை போயிடுச்சு. விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விழித்திருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். சொல்லுங்க, எனக்கு விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். விசுவாசத்தில் நிலைக்காம நம்ம ஒன்றும் சாதிக்க முடியாது. ஏசாமி சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாம விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தோமா சொல்லுகிறார், நான் இயேசுவை பார்க்கணும், இயேசுனுடைய விரல்ல அவருடைய ஆணி பாய்ந்த கைகளில் என் விரல் போட்டால் ஒழி என்ன பண்ண மாட்டேன், நான் விசுவாசிக்க மாட்டேன். அவர் எப்படி உயிரோடு வர முடியும்? ஒரு மனிதனா நம்மோடு கூட வாழ்ந்தாரே, ஒரு மனிதனா நம்மோடு கூட பிரவேசித்து நம்மோடு கூட பயணித்தாரே, எப்படியா வர முடியும்? அவர் உயிர் தேர்ந்து உண்மையானால் அவருக்கு ஆணி அடிச்ச விரல்ல என் கை விரல் படாத வர நான் நம்ப மாட்டேன்னு சொன்னார். அந்த நம்பிக்கை தன்மை உள்ள ஒரு தோமாவை தான் இன்னைக்கு இந்திய தேசத்தை அர்ப்பணிச்சு இந்த இந்திய தேசத்தில் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமே சொல்லுங்கள், அல்லேலூயா. நம் தேசத்தில் வந்து மரிப்பதற்கு அவர் உதவியா இருந்தார். அவர் மூலம் இன்னைக்கு இயேசுவை நம்ம அறிந்து கொள்வதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம். அப்படியானால் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது வேகமாக கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நமக்கு உண்டான சுயதீன நிலைமையிலே நிலைத்திருங்கள். சுயதீன நிலைமையிலே நிலைத்திருங்கள். கிறிஸ்து நமக்கு உண்டான சுயதீன நிலைமையிலே நிலைத்திருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம பிழைக்கணும்னா, எல்லாரும் சாவணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, எல்லாரும் பிழைத்திருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க, நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படியான ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 3:8 சொல்லுது, நீ கர்த்தருக்குள் நிலைத்திருந்தா நீ பிழைத்திருப்ப. 1 தெசலோனிக்கேயர் 3:8, கலாத்தியர் 5:1, சுயதின நிலைமையிலே நிலைத்திருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு நிலைத்திருங்கள். நிலைத்திருக்கிறது குறித்து கர்த்தர் எப்படி சொல்றாரு? சபைக்கும் விசுவாசிகளுக்கும், திராட்சை செடிக்கும் கொடிக்கும் ஒப்பிட்டு காட்டுறாரு. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? பிரியமானவர்களே, நாம் நிலைச்சு இருக்காத வரை செழித்திருக்கவே முடியாது. இந்த எல்லாம் அந்த நிலைத்திருக்கிறது குறித்து எல்லா வசனம் நமக்குள்ள நிறைவேறணும்னா நெகேமியா 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தான், 25ஆம் வசனம். அரணான பட்டணங்களையும் கொழுமையா செம்மையான பூமியிலே கட்டி கொண்டு சகல
உடைமைகளும் திறந்து வீடுகளையும் வெட்டப்படாத துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தி அடைந்து கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் நான் செல்வமாய் வாழ்கிறோம். நீ நிலைச்சிருக்கணுமா? யோசித்து பாரு. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாம மகிமைக்காக கொஞ்ச நேரம் கர்த்தரை சோத்தரித்து, ஆண்டவரே நான் நிலைத்திருக்காம போயிட்டேன்ப்பா, ஏனோ தானமா இருந்துட்டேன், நிர்விசாரணமா இருந்துட்டேன், கடமைக்காக ஏதோ டைம் பாஸ்டிக்காக இல்லை. ஒரு செடியில நம்ம வீட்டு வேலைகளில் கூட அந்த செடி கொடிங்க இருக்கும், அந்த கொடிகளை அறுத்து விட்ருவோம். இல்லை செடியை என்ன பண்ணுவோம், இந்த கொடிக்கு எங்கே இருக்குது வேருன்னு பார்த்து அந்த வேரு பிடுங்கி விட்ருவோம். ஒரு மணி நேரத்தில் கழிச்சு பார்த்து அந்த செடி என்ன இருக்கும், இலையெல்லாம் வதங்கி போயிருக்கும். இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு விசுவாசி தேவ பிள்ளைகளை சபையில நிலைத்தில்லாத இருக்கிற ஒரு ஜீவமும் அப்படித்தான் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சபையில நிலைத்திருக்கிறதே இல்லை. சபையில நிலைத்திரு. சபையை ஒரு திராட்சை செடிக்கு கர்த்தர் ஒப்பிட்டு சொல்றாரு, கொடியை ஒரு விசுவாசிகளுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. சபை என்பது கிறிஸ்து, விசுவாசிகளுக்கு கர்த்தர் ஒப்பிட்டு சொல்றாரு. தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் சொல்லுங்களேன். எல்லாரும் முழங்கால் பட்டிட்டு இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சொல்லுங்களேன் எல்லாரும் சேர்ந்து. உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். எல்லாரும் சேர்ந்து வியாதியின் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். சொல்லுங்களேன், கண்ணீர் மாறிடும். உன் கண்ணீர் மாறிட போது, துக்கங்கள் மாற போது. வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இவ்வளவு நேரமா கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். இவ்வளவு நேரமா கர்த்தருடைய வார்த்தை உனக்காக வெளிப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீங்களோ, இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி சாய்க்கிறீங்களோ, இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் விட்டு கொடுத்து ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறீங்களோ, உன் வாழ்க்கையை செழிக்க வைக்க போகிறார். உன் வாழ்க்கையை செழிக்க வைக்க போகிறார். உன் வாழ்க்கையிலே உன் வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க போகிறார். எல்லாரும் கரங்கள் தட்டி. உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சொல்லுங்க, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். சொல்லுங்க, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். எல்லாம் கரெக்டா சொல்லுங்க. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். சொல்லுங்களேன், மாறாவின் தண்ணீரெல்லாம்
மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, வார்த்தை ஆகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். எல்லாரும் சேர்ந்து மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, உன் வாழ்க்கையில செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவா, நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவா. நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவா. சொல்லுங்க, நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவா. இயேசு கூட. எத்தனை பேர் கூட இயேசு வரப்போகிறார் நோய்களை மாற்றுவதற்காக? இயேசு கூட வருவா. எல்லா கரவத்தடி வேதனை துன்பம் நீக்கிடுவா, வேதனை துன்பம் நீக்கிடுவா. சமாதான சந்தோஷம் எனக்கு தருவா. சொல்லுங்க, சமாதான சந்தோஷம் எனக்கு தருவா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. எல்லாரும் சேர்ந்து இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. சொல்லுங்க, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவா, கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவா. கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவா. கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவா. எல்லாரும் கரங்கள் தட்டி ஆமென் ஆமென். இயேசு கூட வருவாரானால், இயேசு கூட வருவாரானால் வாழ்க்கையில அற்புதங்கள் உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே. எதிரியான சாத்தான முறியடிப்பே, எதிரியான சாத்தான முறியடிப்பே. சொல்லுங்க, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே. சொல்லுங்க,
எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே, எதிரியான சாத்தான முறியடிப்பே. எடுத்த காரியத்தில் வெற்றி அடிப்பே, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே, எதிரியான சாத்தான முறியடிப்பே, எதிரியான சாத்தான முறியடிப்பே. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே, எதிரியான சாத்தான முறி. எல்லா கரத்தடி, எல்லா கரத்தடி. ஆமென். எடுத்த காரியத்தில் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே, எதிரியான முறியடிப்பே, எதிரியான சாத்தான முறியடிப்பே. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. 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 பிரியமானவர்களே, தேவ பிள்ளையே, தேவ சனங்களே, இயேசு கூட வரப்போகிறார். இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். நீ இயேசுவோடு கூட இரு. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். நீ இயேசுவோடு கூட இரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ ஆண்டவரை கைவிடாத, ஆண்டவர் விட்டு தூரம் போகாத. எப்படி ஒரு திராட்சை செடி கொடியானது செடியிலே ஒட்டி இருக்கிறதோ, நிலைத்திருக்கிறதோ, கிறிஸ்துவோடு கூட நீ ஐக்கியமாய் நிலைத்திரு. சபையாக தேவ ஜனமே சபையிலே நிலைத்திரு. வாழ்க்கை செல்வமாய் மாறும். நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கையை தேவன் தருவார். இயேசு வாழ்க்கையில கூட வருகிறார். ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு கர்த்தர் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் வார்த்தையிலே, உன் வாழ்க்கையிலே செழிப்புகளை கர்த்தர் தரப்போகிறார். உன் வாழ்க்கைகளை கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். எடுத்த காரியத்தில் நீ வெற்றி பெறுவ. தோல்வி வரது போல் இருக்கலாம், நஷ்டம் வர போல இருக்கலாம், அவமானம் வர போல இருக்கலாம். இல்ல, வெற்றி பெற வேண்டிய ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். வெற்றியை தருகிற கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து ரத்தம் உன்மேல் இருக்கிறது. வெற்றி தான் உனக்கு. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே. எப்படிப்பட்ட மாந்திரிக கிரியை இருந்தாலும் சாத்தானை முறியடிக்கிற இயேசு உன்னோட. கிறிஸ்துவின் ரத்தம் உன்மேல் இருக்கிறது. சாத்தானை முறியடித்த ரத்தம் உன்மேல், உனக்குள்ளே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இயேசு தான் சொல்றாரு, என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். அந்த வார்த்தை அழகா சொல்லுது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்கா எல்லா முழங்கள் படிட்டு கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்.